அது நமக்கு தெரியும். அந்த இதுக்கு கொண்டே உண்டான ஒரு திறமை, அப்புறம் ஒரு கமிட்மெண்ட், ஒரு திண்மையான ஒரு அணுகுமுறை, அப்புறம் நேர்மை. இது மூன்றும் இருந்தால் அதுதான் வந்து கமிட்மெண்ட், கம்பிட்டன்ஸ், கேரக்டர் என்று பொருள். அந்த மூன்றும் இருந்தால் ஒரு தனிநபருக்கு நிச்சயமாக அந்த மாதிரியான ஒரு பணியாளர் தான் அரசு பணிக்கு வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக மக்களும் அதை நினைப்பார்கள். அந்த மாதிரி அவர்கள் வந்தார்களே நல்லவர்கள் இதில் பங்கு கொள்ள வேண்டும். ஏதோ இந்த மாதிரியான ஒரு தேர்வு நடக்கிறது, அது சரியாக தேர்வு நடக்காது, நாம் பங்கு கொண்டாலும் நமக்கு வெற்றி கிடையாது என்று நிறைய பேர் பின்தங்கி விடுகிறார்கள். நல்லவர்கள் பங்கு கொள்ள வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் நிச்சயமாக ஒரு வெளிப்படையான ஒரு தேர்வு நடைபெறும். எல்லோரும் அதில் பங்கு கொள்ளலாம் என்ற ஒரு நிலைமை இருந்தாலே நல்ல பணியாளர் வருவார்கள். அரசு நிர்வாகத்திற்கும் அது பெரிய ஒரு பலமாக இருக்கும். நிர்வாக சீர்திருத்தம் என்பதை தன்னுடைய தலையாய கொள்கையாக கொண்டு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுகிறார். எனவே இந்த நேரத்தில் நீங்கள் வெளிப்படையான தன்மை, நம்பகத்தன்மை என்றெல்லாம் நீங்க சொல்லும் பொழுது அதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு டூல் வேணும்ல. எப்படி நீங்க புதுசா என்ன செய்து, you have inherited a system, you have inherited a batch of people, you have to work with those people, என்ன செய்வீங்க? இப்ப நீங்க யூபிஎஸ்சி பத்தி சொன்னீங்க, எல்லாருக்கும் நம்பகத்தன்மை அதிகமா இருக்கிறது. அதற்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா, ஒரு கால அட்டவணை வைத்துக் கொண்டு அவர்கள் செயல்படுகிறார்கள். இப்போ ஆல் இந்தியா சர்வீஸ் எக்ஸாமினேஷன், அவங்களுடைய சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எடுத்துக்கொண்டால் கூட அது வந்து இந்த நேரத்தில் அதற்கான எவ்வளவு பதவிகள் இருக்கின்றன என்பதற்கு வெளியிடப்படும். அதற்கு ஒரு டைம் பீரியட். அதற்கு பிறகு எப்போ வந்து மனுக்களை பெற வேண்டும், பிப்ரவரிக்குள்ள மனுக்களை அனுப்ப வேண்டும், அதற்கு ஒரு கடைசி நாள் வைத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு எப்போது முதல் கட்ட தேர்வு நடைபெறும், அதற்கு ஒரு தேதி. அந்த தேதிக்கு பிறகு எப்பொழுது அதற்கான ஒரு முடிவு கொடுக்கப்படும், அதுக்கு ஒரு தேதி. அதற்கு பிறகு மெயின் எக்ஸாமினேஷன், அது எப்போ நடத்த போறோம் அப்படிங்கிறத பத்தி விரிவாக சொல்கிறார்கள். அதற்கு பிறகு நேர்முக தேர்வு எப்பொழுது என்று சொல்கிறார்கள். அதற்கு பிறகு முடிவாக எப்பொழுது அந்த ரிசல்ட்டை கொடுப்போம் அது சொல்லி விடுகிறார்கள். அதனால அது ஒரு வெல் ஆயில்டு மிஷினாக அது போய்கொண்டிருக்கிறது. இங்கே தான் பிரச்சனை. நம்ம இதில் இப்ப எடுத்துக்கொண்டிருக்கலாம். அப்ப 2009 வருடம் ஒவ்வொரு இதுலையும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருக்கு. கோர்ட் வழக்கு தான் போறதுக்கு காரணமே எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட நான் எடுத்து பார்த்தேன் 490 வழக்குகள் இருக்கின்றன. அந்த வழக்குகள் எடுத்து பார்த்தாலும் சின்ன சின்ன சிறிய சிறிய தவறுகள், அந்த தவறுகள் எல்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கலாம். அது தவிர்த்திருக்க வேண்டிய தவறுகள். அது கொஞ்சம் நல்லபடியா முதலில் இருந்து பார்த்து விட்டோம் என்றால் இந்த மாதிரி தவறுகள் நிகழ்வதற்கு சாத்தியக்கூறு இல்லை. அது ஒருத்தர் போய் கோர்ட்டுக்கு போறதுனால ரிசல்ட் வந்து எடுத்து வச்சிடுறாங்க. இப்ப நமக்கு வந்து இந்த கிராம அந்த நிர்வாக அலுவலர்கள் கிட்டத்தட்ட 1684 பணியிடங்கள். அதுக்கப்புறம் வந்து சாதனை ஊழியர்கள், இந்த முனிசிபல் கமிஷனர்ஸ், ஏசிபிஓஸ், இந்த மாதிரியான பணியிடங்கள், அது கிட்டத்தட்ட ஒரு 6000 பணிகள். அதுவும் இது ரெண்டுமே உயர்நீதிமன்றம் ஆணையின்படி இன்னொரு 6 வாரத்தில் கொடுக்கணும் இருக்கு. சட்ட ரீதியாக நிர்வாகிகள் பரிசீலனை செய்து அதற்காக ஒரு முடிவினை கொடுத்தாலே ஒரு முதல் கட்டமாக அது 2009 அறிவிக்கப்பட்ட பணியிடங்கள். 2010 அறிவிக்கப்பட்ட பணியிடங்களுக்கு இந்த எழுத்து தேர்வு நடைபெற்று விட்டது. அதற்கு முடிவு கொடுக்க வேண்டும். அதுவும் முடிவு நம்ம கொடுத்து உடனடியாக அதற்கு இதை நம்ம செஞ்சோம்னா, நேர்முக தேர்வு இருந்தால் நேர்முக தேர்வினை நடத்தி உடனடியாக அந்த பணியிடங்கள் நிரப்பி விடலாம். நடப்பு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8000 பணியிடங்கள் காலி இருக்கின்றன. தொகுப்பு 4 குரூப் 4 எக்ஸாம் உங்களுக்கு வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட், அந்த மாதிரி போஸ்ட் அது வந்து இருக்கிறது. அதற்கு நம்ம வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து விடலாம். இதெல்லாம் வந்து நடவடிக்கை எடுக்காமல், வேற ஒரு சிக்கல்கள் இல்லாது நடவடிக்கை எடுக்காமலே கிட்டத்தட்ட ஒரு 12 கோப்புகளில் அவர் தவக்கத்தில் இருக்கிறதை பார்த்திருக்கிறேன். நேர்முக தேர்வு நடத்த வேண்டும். அதனால இப்ப உடனடியாக நேர்முக தேர்வு இந்த அடுத்த மாதத்தில் வைத்து பிப்ரவரிக்குள் அதற்கான முடிவினை அறிவித்து விடுவோம். அதை தவிர இன்னொன்று வந்து முக்கியமான ஒரு தேர்வு, மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் வைத்தார்கள் 268 பதவிகளுக்கு. அதற்கான தேர்வு முடிந்து விட்டது. ஆனால் அதுக்கு வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து சாதாரண நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது வெறும் சுணக்கம் தான். அதை நம்ம தவிர்த்து விட்டாலே, துரிதமாக நடவடிக்கை எடுத்தாலே நமக்கு வந்து மக்களுக்கு அவர்களுக்கு என்ன வேணும். ஏன்னா இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய இது கஷ்டம் நமக்கு புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு ஒரு பணியிடம் வரும்பொழுது அவர்கள் தேர்வு எழுதிவிட்டார்கள் உடனடியாக. சொன்ன முதல்ல நம்ம அறிவிப்பது மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு பணியிடங்கள், அவர்களுக்கு வேலை என்பது அதை செய்துவிட வேண்டும் என்று எல்லோருக்கும் அறிவுறுத்திருக்கிறேன்.
இது மாதிரி அதை ஒவ்வொரு முறையும் நம்ம ஆராய்ந்தோம் என்றால் நிறைய பிரச்சனைகள் இருந்தால் பிரச்சனைகளை நாம் தீர்வு காண முடியும். மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டாலே இம்மாதிரியான கோர்ட்டு கேஸ்ன்னு போக மாட்டார்கள், நம்பிக்கை வருவார்கள். அதனாலதான் அடுத்தது ஒரு கிரீவன்ஸ் செல் என்று அவர்களுக்கு தான் குறைகள் இருந்தால் குறைகளை நேரடியாக அப்ளிகன்ட் ஒரு நிலை வர வேண்டும். ஏன்னா இப்ப அங்க பாத்தீங்கன்னா உள்ள யாரும் விட மாட்டேன். ஏன்னா எனக்கு அந்த இடம் வந்து தேர்வு நடக்கிற இடம் ஹை செக்யூரிட்டி ஏரியா தான். சிலதான் நம்ம வந்து ஸ்ட்ராங்குலாம் வச்சிருக்கிறோம், அதை எல்லாரும் வர முடியாது. ஆனா ஒரு அப்ளிகன்ட் விண்ணப்பத்தாரர் அவர் மனு செய்திருக்கிறார், பரீட்சை எழுதியிருக்கிறாரு, தேர்வு எழுதியிருக்கிறாரு, என்ன முடிவு என்பது கூட தெரியவில்லை, என்ன நிலைமை என்று கூட தெரியவில்லை. அதற்கு எதுக்கு நமக்கு ஒரு சீக்கிரட்டாக வைக்க வேண்டிய ரகசிய தேவையில்லை, அவர்களுக்கு சொல்லிவிடலாம் இதுதான் நிலைமை எப்படி இருக்கு. அதுக்கு தான் வந்து ஓப்பன், அந்த டிரான்ஸ்பரன்சி மிக முக்கியம். மக்களுடைய ஒரு நல்ல ஒரு தொடர்பு, யார் வந்து அவர்கள் கேட்டாலும் அவர்களுக்கு அந்த கொடுக்கக்கூடிய தகவல்களை கொடுத்து விட வேண்டும் என்ற அந்த நிலைமையில் என்ற அடிப்படையில் கிரீவன்ஸ் செல் என்று புகார்கள் கொடுக்கக்கூடிய இடம், அங்கு ஒரு அதிகாரியை நியமித்து இவர்கள் வந்து அங்க என்ன வேணுமோ அதை பெற்றுக்கொள்ளலாம். இவன் தொலைபேசியின் மூலமாக கூட பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு கட்டணமில்லாத தொலைபேசி அதுவும் ஏற்பாடு செய்திருக்கிறேன். அதெல்லாம் பண்ணி நம்ம நிச்சயமாக வெகுவாக இந்த மனுக்கள் குறைந்துவிடும். மக்களுக்கும் அந்த நம்பகத்தன்மை என்பது அதிகமாகும். முக்கியமாக டிரான்ஸ்பரன்சி சொல்றோம். அதனாலேயே எங்கெங்க நாங்கள் எழுத்து மூலமான ஒரு தேர்வு வைக்கிறோமோ அங்கு ஒரு கேமராக்கள் வைக்கப்படும். எவ்வாறு தேர்தலின் போது கேமராக்கள் வைத்து கண்காணிக்கிறார்களோ அந்த விதத்தில் இந்த எல்லா இடங்களிலும் தேர்வு மையங்களிலும் நாங்கள் கேமரா வைத்து கண்காணிப்போம். வெளிப்படையான நிர்வாகம் என்றாலே இதுதான். இதெல்லாம் செஞ்சாலே அந்த வெளிப்படையான நிர்வாகம் மக்களுக்கு புரிந்துவிடும். பிரச்சனைகள் இவருக்கும் குறையும், வேலைகளை செய்யலாம். தேர்வாணையத்தில் புகை மண்டலம் சூழ்ந்திருக்கிறது. அந்த புகை மண்டலத்தை அகற்றுவதுதான் என்னுடைய முக்கியமான முதல் பொறுப்பு. இந்த தேர்வை பொறுத்தவரை நீங்க குறிப்பிட்டீங்கல்ல, எதற்காக அரசு பணிக்கு வருகிறார்களோ என்று ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம் இருக்கலாம். ஆனால் எல்லார் மனதிலும் என்னன்னா, அரை காசா இருந்தாலும் அரசாங்க காசு, ஒரு ஜாப் செக்யூரிட்டி,